நம்ம எல்லாருக்குமே நல்ல ஞாபக சக்தி இருக்கு. நல்லது தானே ஞாபக சக்தி இருந்தா. ஆனா, நம்ம அத எதுக்கு யூஸ் பண்ணுவோம் தெரியுமா? நமக்கு நடந்த நல்ல விஷயங்கள, பாசிட்டிவான விஷயங்கள எல்லாருக்கும் நடக்கிறது தானே, அதானே நமக்கு நடந்திருக்கு அப்படின்னு ஈஸியா தாண்டி போயிடுவோம். அதே நெகட்டிவான விஷயங்கள், புடவ கடைக்கு போறோம். இந்த புடவ ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா, நம்ம கேட்கிற கலர் மட்டும் இருக்காது. ஒரு உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருப்போம். இந்த டிஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்பதான் மேடம் தீர்ந்து போச்சே அப்படின்னுவாங்க. ஒரு போட்டியில 3 பிரைஸ் இருக்கும். நம்ம கரெக்ட்டா 4வதா வந்திருப்போம். இந்த மாரி பெரிய சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரை நமக்கு நெகட்டிவா நடந்த விஷயங்கள நம்ம மைண்ட் மறக்கவே மறக்காது. அப்படியே ஞாபகம் வச்சிருக்கோம். ஏன் தெரியுமா? திரும்ப 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 நம்ம அத ரிவைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதோட சம்மந்தப்பட்ட எந்த விஷயம் நடந்தாலும், ஒரு கல்யாணத்துக்கு போறோமா, அந்த முக்கியமான கல்யாணத்துக்கு நம்மள மட்டும் கூப்பிடல. அப்படின்னு கரெக்ட்டா அது ஞாபகம் வந்துரும். ஸோ இந்த நெகட்டிவான விஷயங்கள திரும்ப திரும்ப ரிவைண்ட் பண்றப்ப என்ன ஆகும்னா, அது நம்ம மைண்ட்ல நல்லா ரெஜிஸ்டர் ஆயிடும். மொத்தமாவே நம்ம மனசையே ஒரு நெகட்டிவான ஸ்டேட்லயே வைக்கும். அதனால இன்னிலிருந்து நல்ல விஷயங்கள திரும்ப திரும்ப ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்க முகத்திலேயே ஒரு மகிழ்ச்சியினுடைய ஒளி தெரியும். ஹேப்பி கார்த்திகை.